Good morning. Today we are going to discuss about one-dimensional parks. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிகிள் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும்போது அந்த பார்ட்டிகிளோட எனர்ஜி லெவல்ஸ் தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத அதோட லெவல் வேவ் ஃபங்க்ஷன் தென் அதோட எனர்ஜி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பார்ட்டிகிள் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் மூலமாக நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்போம் இந்த ஷாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இந்த ஷாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஷாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வந்து எதை சால்வ் பண்ணுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகிளோட எனர்ஜி லெவல்ஸ் தென் அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செய்யுது நமக்கு சால்வ் பண்ணுது. தென் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா தென் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இந்த இதையும் நம்ம என்ன செய்யலாம் டெரைவ் பண்ணி கொண்டு வருவோம் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது. அப்போ இந்த பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆனால் என்னன்னா 3 ஆக்சிஸ் கார்டீசியன் கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஒய் ஜெட். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன சொல்கிறோம் பார்ட்டிகிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் டைமென்ஷனல். இப்போ ஒரு பொசிஷனில் வந்து என்னன்னா அந்த லீனியர் மோஷனில் ஒன் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகிளோட எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி என்னது பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ள பார்ட்டிகிள் இருக்குது. தென் பார்ட்டிகிள் இன்சைட் த பார்ட்டிகிளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து V ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது பார்க்குறோம். த லென்த் ஆஃப் தி பாக்ஸ் வந்து என்னது இன்ஃபினிட்டி. லென்த் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டி. அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது V இன்ஃபினிட்டி. இப்போ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த பாக்ஸ் வந்து 0 ஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அவுட் சைடு த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அவுட் சைடு த பாக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது V இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்ட்டிகிள் வந்து ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்து பார்ட்டிகிள் வந்து எங்கே மூவ் ஆகுதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல தென் வி சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது தென் சையோட வேல்யூ வந்து என்னது நம்ம 0 அப்படின்னு பார்க்கணும். வி இன்ஃபினிட்டினாலுமே தென் அந்த இடத்துல என்னது சை ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்க்கணும். வி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பொட்டன்ஷியலோட எனர்ஜி வந்து என்னது ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. தென் அந்த இடத்துல ஹைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹைனட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். இப்போ வி இன்ஃபினிட்டின்னு சொன்னோம்னாலுமே அந்த இடத்துல என்னது சையோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம அடுத்த என்ன கிளாஸில் வந்து என்ன செய்வோம் டெரைவ் பண்ணி பார்ப்போம். அதை டெரைவ் பண்ணி பார்ப்போம். அது வந்து அவுட் சைடு பாக்ஸில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து V இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது தென் சையோட வேல்யூ வந்து என்னது 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்வோம் அடுத்த கிளாஸில் டெரைவ் பண்ணுவோம். அப்போ இன்சைடு த பாக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது V ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம பார்ட்டிகிள் வந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இடத்துல இருந்து தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இடத்துக்கு என்ன செய்யுது மூவ் ஆகுது போகுது. இந்த இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. இப்போ பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும் அலையாக என்ன செய்யும் மூவ் ஆகி போகும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பார்ட்டிகிள் வந்து என்னதான் 2 கேரக்டர் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அது வந்து லைட் வந்து 2 கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகிள் நேச்சராகவும் இருக்கும் வேவ் நேச்சராகவும் இருக்கும். இந்த இடத்துல பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம்னா எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன செய்யறோம் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரான் வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னா தென் அதை வேவ் நேச்சரில் மூவ் ஆகி போகுது. இப்போ வேவ் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது தென் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வேவ் லென்த் லேம்டா அப்படின்னு சொல்லுவோம். லேம்டா அப்படின்னு சொல்லும்போது லேம்டா ஈக்குவல் டு h/p. இப்போ மொமெண்டம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பார்ட்டிகிளோட வேவ் லென்த் வந்து எதை பொறுத்து இருக்கு மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி பொறுத்து இருக்கு. அதை வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னா டி பிராக்லே ஹைபாதிசிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வேவ் லென்த் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா தென் வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் வந்து என்னது இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா தென் எனர்ஜி வந்து என்னது கம்மியாக இருக்கும். இதே மாதிரிக்கே வேவ் லென்த் வந்து இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தென் எனர்ஜியோட வேல்யூ வந்து என்னது வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்தால் எனர்ஜியோட வேல்யூ வந்து
வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்தால் எனர்ஜி கம்மியாக இருக்கும். தென் வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் எனர்ஜி வந்து என்னது அதிகமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா வேவ் லென்த் வந்து என்னது கம்மியாக இருக்கும், ஆனால் எனர்ஜி பார்த்தோம்னா என்னது அதிகமாக இருக்கும். நம்ம அது அப்போ வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் எனர்ஜியோட வேல்யூ வந்து என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரிங்க வேவ் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா தென் எனர்ஜியோட வேல்யூ வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல எதை கன்சிடர் பண்ணுறோம்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் x=0 இருந்து x=a அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. அப்படி மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம். சப்போஸ் an electron of mass me is constrained to move in the x direction from x=0 to x=a. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது v=0, பொட்டன்ஷியல் எனர்ஜி அவுட் சைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது v இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ இந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறதுல தென் பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸை எந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம்னா ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்கிறோம், சால்வ் பண்ணுறோம். ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த பார்ட்டிகிள் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய எனர்ஜி லெவல்ஸை நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்போ ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் என்ன செய்யணும்னா h²/8/m என்னது 8π² me ∂²/∂x² அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் என்னது E∅ 0 அப்படின்னு பார்த்துருப்போம். E∅ 0 அப்படிங்கிறத பார்த்து ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் அதில் வந்து தன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லும்போது d² ψ/dx² ப்ளஸ் 8π² me/h² e மைனஸ் இன்ஃபினிட்டி ψ=0. இப்போ e மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது தென் அவுட் சைட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அவுட் சைட் த பாக்ஸில் இருக்கக்கூடிய தன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது v இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுனால இது வந்து என்னது அவுட் ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இன் அவுட் சைட் த பாக்ஸ். ஈக்குவேஷன் 1 வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா தென் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி v இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது தென் அதுக்குரிய ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து என்னதுன்னா அவுட் சைட் த பொட்டன்ஷியல் பாக்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி பாக்ஸுக்கு வெளியே பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். அடுத்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லும்போது இன்சைட் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன நம்ம v=0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். v=0 போது இப்போ என்னது e-0 அப்படின்னு வரும். இப்போ d² ψ/dx² ப்ளஸ் 8π² me /h² e-0 தென் ψ அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ψ அப்படின்னு சொல்லும்போது என்னது v=0 அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா E∅ 0 அப்படின்னு எழுதியிருக்கோம். E∅ 0. ஸ்காடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது h∩ ψ E∅ அப்படின்னு பார்ப்போம். இப்போ h∩ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் பார்ட்டிகிள்ஸோட டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல் இந்த டேர்ம் 8π² me E∅ இதை ஓவரால் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், ஓவராலாக எப்படி எழுதுறோம்னா k² அப்படிங்கிறது எழுதுறோம். k² அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட். இது பூரா 8π² me h²/8 π² இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது 1.6 × 3 என்னது 10⁻34 - 34 என்னது கூலும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தென் என்னது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இது பூரா என்னது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இப்போ எப்படி டினோட் பண்ணுறோம்னா k² அப்படின்னு சொல்லுவோம். k² அப்படின்னு சொல்லும்போது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து ஈக்குவேஷன் 3 நம்ம எப்படி எழுதுறோம்னா அப்போ இந்த ஓவரால் டேர்மையும் நம்ம k² அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன செய்யறோம், ரீட் பண்ணும்போது d² ψ/dx² ப்ளஸ் k² ψ=0. அப்போ இது வந்து என்னதுன்னா தென் என்னது அந்த ஈக்குவேஷன் 3 வந்து எப்படி சொல்லும்போது இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கான்ஸ்டன்டாக k² அப்படிங்கிறத வச்சுருக்கோம். k² அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோம் ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3யோட அதாவது இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் 2ல நம்ம கான்ஸ்டன்ட் k² வச்சுருக்கோம்.
இப்போ அந்த ஈக்குவேஷன் 2ஓட இன் ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தென் psi ஈக்குவல் டு சி காஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் டி சைன் கேஎக்ஸ். இப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம டெரைவ் பண்ணும்போது தென் அதோட ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தென் ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 4 அப்படின்னு பார்க்கும்போது psi ஈக்குவல் டு சி காஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் டி சைன் கேஎக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது தட் இஸ் அது மஸ்ட் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போ இதில் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அலாங் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அது இந்த வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மஸ்ட் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 4ல நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்சைடு த பாக்ஸு அவுட் சைடு த பாக்ஸு. இப்போ இன்சைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வி இன்ஃபினிட்டி, இன்சைடு என்னது இன்சைடு பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொட்டன்ஷியலோட எனர்ஜி வி ஈக்குவல் டு 0, அவுட் சைடு பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி. இப்போ ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது சையோட வேல்யூ 0வாக தான் இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது சையோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது சையோட வேல்யூ 0, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லும்போது சையோட வேல்யூ 0. இப்போ நமக்கு வந்து பார்ட்டிகள் வந்து எப்படி நமக்கு மூவ் ஆகி போகும்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யும் மூவ் ஆகி இப்படி போய் இப்போ முடியும். இப்போ இங்கே என்னது சையோட வேல்யூ 0வாக தான் இருக்கும், முடிகிற இடத்துலையும் சையோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். அப்போ ரெண்டு பவுண்டரி கண்டிஷனுமே தென் சையோட வேல்யூ வந்து என்னது 0வாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ 0, சையோட வேல்யூ 0. செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ ஏ, சையோட வேல்யூ 0. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பவுண்டரி கண்டிஷனை இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம என்ன செய்யறோம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சி காஸ் கே0 ப்ளஸ் டி சைன் கே0 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ சி காஸ் கே0 அப்படின்னு சொல்லும்போது காஸ் 0 ப்ளஸ் டி சைன் கே0 அப்படின்னு சொல்லும்போது டி சைன் 0. இப்போ டி சைன் 0 அப்படின்னு சொல்லும்போது 0, காஸ் 0 அப்படின்னு சொல்லும்போது காசோட வேல்யூ வந்து என்னது 1. இப்போ காசோட 1 அப்படின்னு சொல்லும்போது காசோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது தென் சி ஈக்குவல் டு என்னது 1 அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது பை 0 ஈக்குவல் டு சி என்னது 1ன்னு வரும். 1ன்னு சொல்லும்போது சியோட வேல்யூ 0வாக இந்த ஜிங்கிறது 0 பார்க்கும், ஜிங்கிறது 0 வரும். அடுத்து ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுறோம்னா தென் என்னது எக்ஸோட வேல்யூ வந்து ஏ அப்படி பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னது ஏ அப்படின்னு சொல்லும்போது சி காஸ் கேஏ ப்ளஸ் டி சைன் கேஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ வந்து என்னது சி அப்படின்னு வச்சுக்கிறோம், சியோட வேல்யூ 0. அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து என்னது பவுண்டரி கண்டிஷன் 2. இந்த இதில் வந்து பண்ணுறோம் சைன் கேஏ அப்படின்ற மாதிரி என்ன செய்ய வருது நமக்கு இந்த மாதிரி வேல்யூ வரும், டி சைன் கேஏ ஈக்குவல் டு 0. இப்போ பவுண்டரி கண்டிஷன் 1 வந்து என்னது எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணி நமக்கு காசோட வேல்யூ வந்து என்னது சி ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் வந்து என்னது 0 டேர்ம். இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம மறுபடியும் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது டி சைன் கேஏ அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நமக்கு கேஏ வேல்யூ அப்படின்றது என்னன்னு தெரியும். நம்ம கேயோட வேல்யூ அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா கேயோட வேல்யூ இப்போ சைனோட வேல்யூ 0வாக இருக்கும்போது தென் என்னது அதை வந்து நம்ம என்ன எப்படி மென்ஷன் பண்ணோம்னா என்னது பை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கடுத்து பையோட வேல்யூ வந்து என்ன 0வாக என்னது பையோட வேல்யூ 0, தென் 2 பையோட வேல்யூ என்னது 0, தென் 3 பையோட வேல்யூ என்னது 0 தான் வரும். இப்போ எப்போ நமக்கு அந்த கேஏ அப்படின்னு சொல்லும்போது வேல்யூ கிடைக்கும்னா தென் என் பை அப்படின்னு சொல்லும்போது என்னது கேஏ வேல்யூ கிடைக்குது. அப்போ கேஏ ஈக்குவல் டு என் பை அப்படின்ற மாதிரி என்ன செய்வோம் நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வரோம். அப்போ இந்த என்னோட வேல்யூ பார்த்தோம்னா தென் என் அப்படின்னு சொல்லும்போது என்னது குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். தென் என்னோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு என்ன இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா அது 1 2 3 4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தென் என்னது 1 2 3 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து என்னது அந்த 0 அப்படின்ற மாதிரி வராது. இப்போ என்னோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 1 2 3 4 இந்த மாதிரி என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ கேஏ ஈக்குவல் டு என் பை அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி எழுதுறோம்னா கே ஈக்குவல் டு என் பை ஏ அப்படின்ற எழுதுறோம். இப்போ கே ஈக்குவல் டு என் பை ஏ அப்படின்னு சொல்லும்போது கே ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தோம்னா கே ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதியிருக்கும். இப்போ வேறு என் இஸ் கால்டு என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தென் ஏ என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதர் என்னது 0 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதர் 0 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ sin n ஈக்குவல் டு டி சைன் n பை ஏ எக்ஸ் ஈக்குவேஷன் 6 வந்து
நம்ம எதில் வந்து இந்த ஈக்குவேஷன் பையில் வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா அது சையோட வெளி வந்து டி சைன் கேஏன்னு இருக்கு, டி சைன் கேஏன்னு இருக்கு. அப்போ நமக்கு கே எடுத்துருக்கோம், கேயோட வெளி வந்து என்னது என் பை டிவைட் பை ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ இங்கே இடத்துல டியோட இந்த கேயோட வெளி வந்து நமக்கு என்னது, கேயோட வெளி வந்து என்னதுன்னா என் பை ஏ அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குன்னா சை என் ஈக்குவல் டு அதே மாதிரி டி சைன் என் பை ஏ எக்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம், ஏஎக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து என்னது ஈக்குவேஷன் 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் 6 வந்து என்னது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து நம்ம வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம நினைஞ்சிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதை வந்து வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதை நார்மலைஸ் பண்ணால் தன் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அது 1 கிடைக்கணும் அப்படின்றதுனால என்ன சொல்லுவோம், நம்ம அதை வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நிச்சயம் சொல்லுவோம். இது அந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். சை என் ஈக்குவல் டு டி சைன் என் பை ஏ எக்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்னா கேயோட வேல்யூ வந்து என்னது என் பை ஏ. அப்போ இந்த ஈக்குவேஷன் 4 நமக்கு என்ன இருக்குது, சை ஈக்குவல் டு ப்ளஸ் டி சைன் கே எக்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த கேயோட வேல்யூ வந்து என்ன சொல்லுவோம், இங்கே நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இது ஈக்குவேஷன் 6. அடுத்து இது வந்து பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன், ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே தெரியும், ரெண்டாவது இருக்கும் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எப்படி எழுதிருக்கோம்னா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிருக்கோம், நம்ம கச் ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர் எம்இ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட்டை வந்து என்னது கே ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்போம். இந்த ஈக்குவேஷன் 2ல் பார்த்துருப்போம். ஈக்குவேஷன் 2ல் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் 3ல் கே ஸ்கொயர் எழுதியிருப்போம். அப்போ கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 8 ஸ்கொயர் எம்இ டிவைட் பை கச் ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், கே ஸ்கொயர் பார்த்துருப்போம். கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது, ஈஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஈஸ் ஈக்குவல் டு என்னது கச் ஸ்கொயர் கே ஸ்கொயர் டிவைட் பை 8 ஸ்கொயர் எம்இ, அது 8 ஸ்கொயர் எம்இ ஏ அப்படின்னு இருக்கும், 8 ஸ்கொயர் எம்இ அப்படின்னு இருக்கும். இப்போ எப்படி எழுதுவோம், ஈஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன இருக்குது கே இந்த இதில் 8 கச் ஸ்கொயர் கே ஸ்கொயர் கச் ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர் எம்இ அப்படின்றது. இப்போ அதில் கே ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும், என்ன அப்படின்னா என் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது, இந்த வேல்யூ வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கே இந்த ஈக்குவேஷனோட என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷன் 2ஓட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஈஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் கச் ஸ்கொயர் டிவைட் பை 8 ஸ்கொயர் எம்இ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பை ஸ்கொயர் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா என் ஸ்கொயர் கச் ஸ்கொயர் டிவைட் பை 8 எம்இ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்குது, ஈக்குவேஷன் 6. அதே மாதிரிங்க இது வந்து என்னன்னா அவுட் சைட் ஆஃப் பொட்டன்ஷியல் பாக்ஸ். இப்போ இன்சைட் ஆஃப் பொட்டன்ஷியல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வி வந்து என்னது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இ ஈக்குவல் டு என் ஸ்கொயர் கச் ஸ்கொயர் டிவைட் பை 8 எம்இ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வி. இந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு நமக்குன்னா இந்த கேயோட வெளியிலேருந்து வந்தது. இப்போ நம்ம பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் அந்த பார்ட்டிக்கிளோட எனர்ஜி லெவல்ஸையும் தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதிலிருந்து ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென் என்னோட வேல்யூ வந்து என்னது 1 இருக்கும்போது தென் அதோட எனர்ஜி லெவல்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம்னா 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து என்னது 0 இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வந்து என்னது எனர்ஜி டைம் வந்து என்னது 0 டேர்மாக கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லும்போது என்னது இதுவும் 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் என்னது 0 டேர்ம் ஆயிரும். அப்போ 0 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடையாது, நியூக்ளியஸுக்கு அடுத்து n ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வராது. அப்போ நமக்கு n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணோம், இப்போ என்னோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் கச் ஸ்கொயர் டிவைட் பை 8 எம்இ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது 1, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா கச் ஸ்கொயர் பை 8 எம்இ ஏ ஸ்கொயர். அப்போ தட் இஸ் என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ். இந்த 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது அக்கரன்ஸ் வித் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது சைமல்டேனியஸாக பார்ட்டிகளோட மொமெண்டத்தையும் பொசிஷனையும் என்னது கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் என்ன பொசிஷனை கால்குலேட் பண்ணால் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ண முடியாது, மொமெண்டத்தை கால்குலேட் பண்ணால் பொசிஷனை கால்குலேட் பண்ண முடியாது. தட் இஸ் என்னது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிற ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம்.
அப்போ தன் எனர்ஜி லெவல் வந்து என்னது ஒன்றா இருக்கும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல் வந்து என்னது 0 எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரிக்கே பார்ட்டிகிள்ஸோட என்னது என்னோட வேல்யூ வந்து 2 ஆகிருக்கும் போது அப்போ என்ன ஆகுது நமக்கு 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது என்னது 4h ஸ்கொயர் 8 MEA ஸ்கொயர் அப்படின்னு வருது. இதே மாதிரி என்னோட வேல்யூ 3 இருக்கும்போது நமக்கு என்ன வரும் 9h ஸ்கொயர் 8 MEA ஸ்கொயர். அது என்னோட வேல்யூ 4 இருக்கும் போது தென் என்னது 16 ஸ்கொயர் 8 MEA ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து என்னது பார்ட்டிகிள்ஸ் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ்க்குரிய எனர்ஜி லெவல்ஸ். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய இது எனர்ஜி லெவல்ஸ், இது வந்து என்னது வேவ் ஃபங்க்ஷன். இப்போ வரக்கூடிய அந்த வேவ் ஃபங்க்ஷனுமே வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் டெரைவ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது நார்மலைசேஷன் அண்ட் ஆர்த்தோகனாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற என்ன செய்யணும் பார்க்குறோம். அப்போ வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் sin n d sin n by ax. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்டகிரல் psi இன்ட்டு psi tx ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலா படி நம்ம பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வழி ஒன்றா இருந்தால் அது வந்து என்னது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ psi இன்ட்டு psi அப்படின்னு சொல்லும்போது அந்த சையோட வேல்யூ என்னது மல்டிபிள் பண்ணி தென் என்னது அதை ரெண்டு வேல்யூ வரக்கூடிய வேல்யூவாக இன்டகிரல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒன்றா இருந்தால் அது வந்து என்னது நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது psi n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டிகளை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஃபைன் பண்ணுறோம். பார்ட்டிகள் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறோம் ஃபைன் பண்ணுறோம். அப்போ கண்டிஷன் அது psi n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் என் பை ஏ எக்ஸ். இதில் வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா என்னது சை இன்ட்டு சை தென் டி எக்ஸ் இன்டகிரல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வழி வந்து என்னது 1. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன வழி கிடைக்குதுன்னா தென் என்னது டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது என்னது கான்ஸ்டன்ட். இதை வந்து என்னது வெளியே எடுத்துருவோம். தென் இன்டகிரல் வந்து இன்டகிரேஷன் பண்ணும்போது லிமிட் வந்து என்னது 0 to a. அப்போ சைன் ஸ்கொயர் என் பை ஏ எக்ஸ் டி எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கணும். அப்போ இதில் பார்த்தோம்னா என்னது சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1/2 1 minus cos 2 theta. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னன்னா 1/2 1 minus cos 2 theta. இப்போ இதில் நம்ம டெரைவ் பண்ணும்போது இந்த சைன் ஸ்கொயர் n பை எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும். இந்த டியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா 2/a அப்படின்னு கிடைக்கும். டியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது நமக்கு என்னது இந்த 2n/a அப்படின்னு கிடைக்கும். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது லாஸ்ட் கிடைக்குதுன்னா டியோட வேல்யூ வந்து √2/a. டி ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தோம்னா டி ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தோம்னா a/2 அப்படிங்கிறது கிடைக்கும். டியோட வேல்யூ பார்க்கும்போது √2/a அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ நமக்கு டியோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது √2/a sin n/a x அப்படிங்கிற பார்க்கணும். அப்போ இந்த பார்ட்டிகிள் ஒன் டைமென்ஷன் பாக்ஸில் பார்ட்டிகிள் மூவ் ஆகக்கூடிய அந்த அது பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோகனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வேவ் ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணி இன்டகிரல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்த்தோகனாலிட்டி வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் ஈக்குவேஷனையும் அதோட வேவ் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பார்த்துட்டோம். இப்போ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இப்போ என்னோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லும்போது 6h ஸ்கொயர் 8 MEA ஸ்கொயர் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே என்னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்னதுன்னா 1/2/3/4/5 அந்த மாதிரி என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத அறிஞ்சிருப்போம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல இந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸுக்குரியதை பார்ப்போம். நம்ம ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் தென் அதோட எனர்ஜி வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டிகிள் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட எனர்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது என்ன எப்படி பார்த்து பார்ப்போம்னா E = n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8 MEA ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம அந்த பார்ட்டிகிளின் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் வரக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸோட ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நார்மலைஸ்டு ஃபங்க்ஷனாக மாற்றிருப்போம். இந்த psi n = 2/a sin n/a x அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸின் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எனர்ஜியோட ஈக்குவேஷன், இது வேவ் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தென் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தென் n குவாண்டம் நம்பர் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தென் எனர்ஜியோட வேல்யூ வந்து என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுது பார்க்குறோம். இப்போ என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது தென் அதே மாதிரி என்னது ஈக்குவல்ட்டாக அதுக்கு வந்து என்னது எனர்ஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருப்போம். 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது சையோட வேல்யூ வந்து என்னது 1. அதாவது சையோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது தென் என்னது என் வேல்யூ வந்து என்னது 1. என்னோட வேல்யூ வந்து என்னது இங்கே 1. தென் இது வந்து என் வேல்யூ வந்து 2, இது என் வேல்யூ 3, இது என் வேல்யூ வந்து என்னது 4. இப்போ என் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது h²/8mea² அப்படிங்கிறத பார்த்துருப்போம். என்னோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2² அப்படின்னு சொல்லும்போது 4h²/8mea². என்னோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லும்போது 9h²/8mea² அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி 4 அப்படின்னு சொல்லும்போது 16h²/8/8mea² இருக்கும். அப்போ தென் என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது தென் எனர்ஜியோட வேல்யூ நம்ம என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகும். தென் என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து சை அப்படின்னு சொல்லும்போது தென் சையோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது √2/a sin a π/ax. sin 2ஓட வேல்யூ என்ன சையோட வேல்யூ 2 இருக்கும்போது √2/a sin 2/ax. அதே மாதிரி 3 அப்படின்னு சொல்லும்போது √3/a sin 3/ax அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி சையோட 1 சை 1ஓட வேல்யூ அப்படி 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னது ஒரு லூப் மட்டும் கிடைக்கும், பாசிட்டிவ் லூப் மட்டும் கிடைக்கும். அடுத்து சை 2 அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் லூப்பு, அடுத்து என்னது ஒரு சிமெட்ரிக்கல் ஒரு ஆன்டி சிமெட்ரிக்கல் ரெஸ்பெக்ட் டு என்னது மிரர் பிளேன் என்னது மிரர் பிளேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இங்கே வந்து என்னது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் லூப் கிடைக்கும். அது மாதிரி சை 3 இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ். சை 4 அப்படிங்கும் போது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் லூப் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா இங்கே சையோட வேல்யூ 0, அதே மாதிரி இங்கே என்னது சையோட வேல்யூ 0. இப்போ இங்கே சையோட வேல்யூ 0ல் இருந்து தென் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் என்ன செய்யுது ஒரு சையோட வேல்யூ 0 கிடைக்குது, மறுபடியும் என்னது இன்க்ரீஸ் ஆகி ஒரு சையோட வேல்யூ 0 கிடைக்குது. அப்போ இந்த சையோட 0 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா நோடு அப்படிங்கிறத சொல்கிறோம். நோடு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இந்த நோடு அப்படின்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் சை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது என்னது 0 இருக்கும்போது தென் பார்ட்டிகிள்ஸோட பொசிஷன் அப்படிங்கிற போது சொல்லும்போது என்னது அந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி நான் செய்வோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பார்ட்டிகல்ஸ் இன் 1 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் தென் அதோட வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் தென் என்னது குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல்ஸ் என்னது இன்க்ரீஸ் ஆகுது. தென் சை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த எண்ணை பொறுத்து தான் சையோட வேல்யூ இருக்குது. இப்போ என்னோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு சிங்கிள் லூப் கிடைக்குது. சை 2 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 லூப் கிடைக்கும். சை 3 அப்படின்னு சொல்லும்போது 3 லூப் அப்படிங்கிற பார்த்துருப்போம். நம்ம கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் நோட்ஸும் எதை பொறுத்து தான் இருக்குது, என்னோட வேல்யூ பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த 1 டைமென்ஷனல் பாக்ஸில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.